இல்லை வணக்கம்ல, இது வாழ்க்கை சீரிஸோட 22வது நாள். இல்லை நேற்று ராத்திரி நான் தூங்கவே இல்லை. என்ன கதைன்னா, எங்கள் அக்கா பொண்ணு ரம்யாவா ஃபோன் அடித்து உன்னோட வீடியோஸ் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் உன்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், உன்னோட வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரே அன்பு புகழ்ச்சிகள். நானும் அதெல்லாம் புகழ்ச்சியை கண்ட ஒன்றும் தூக்கமே இல்லை. அப்புறம் அப்படியே காலையில் ஒரு வழியாக எழுந்திரிச்சு கிரிட்டுன்னு ஜிம்முக்கு வந்தாச்சு. நானும் நம்ம தோழரை கூட்டிகிட்டு. இன்றைக்கி செஸ்ட் டே தான். செஸ்ட் டே கொஞ்சம் நல்லாவே போச்சு எப்போதும் போல். இல்லை அடிக்கிற வெயிலுக்கு தகுந்த மாதிரி வீட்டில் சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தாங்க, அதையும் குடிச்சிட்டு இன்றைக்கி வேலை கிளம்பியாச்சு. இல்லை வெயில் கொஞ்சம் வெயிலாக அடிக்கிங்க, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். நானும் ஒரு 4 லிட்டர் தண்ணியை குடிக்கலான்னு சொல்லிட்டு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் இந்த குடத்தில் 4 லிட்டர் தண்ணியை பிடிச்சிட்டு வந்துட்டேன். இல்லை முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக தண்ணி குடிங்க, ஏன்னா நம்ம போயிட்டா நம்ம குடும்பத்தை யாரும் பார்க்க முடியாது. அப்படியே நானும் ஒர்க்குக்கு வந்துட்டு கிருட்டுன்னு ஒயர்களுக்கு ஆரம்பிச்சாச்சு. நான் இப்போ நிற்கிற ஹைட்டு வந்து ஒரு 20 அடிக்கு மேலே. இன்றைக்கி இந்த 3 கம்பு மட்டும் இல்லைன்னா எனக்கு அலங்கார பந்தலிலேன்னு பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடி பண்ணுவோம். நம்ம பயில போகிறோம். ஹைட்டில் நின்று வேலை பார்த்து ரொம்ப டயர்டானதுனால ஒரு தேநீர் குடிக்கலான்னு தேநீர் கடைக்கு போயாச்சு. அங்கே போனால் சரியான கூட்டம். அப்படி இப்படின்னு அடிச்சு குடிச்சு ஒரு இஞ்சி தேநீராக வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை அடிக்கிற வேலைக்கு அம்பிட்டு போயிலும் சூசை குடிப்பேன்னு பார்த்தா பூரா டீயை தான் குடிச்சிட்டு இருக்கேன். நானும் சரின்னு சொல்லிட்டு டீயை குடிச்சிட்டு நேராக வேலைக்கு வந்தாச்சு. 2 பேராக நிற்கும் போதே ஹைட்டில் இருக்க லைட்லாம் மாட்டிடணும், ஏன்னா ஒரு ஆளாக நிற்கும் போது ஏணி நிற்காது. சரி சாப்பிட்டுட்டு ஒரு நிமிஷம் தூங்குவோம்னு சொல்லிட்டு தூங்கினா அண்ணனுக்கு குரட்டை மட்டும் பாரிப்போம். எப்போவுமே நான் தான் தூங்கிட்டு இருப்பேன், அண்ணன் முழிச்சிட்டு இருப்பாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, அண்ணன் நல்லா தூங்கிட்டாரு, நான் முழிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படியே சைட்டை விட்டு கிளம்ப மனசு இல்லாமல் கிளம்பிட்டோம் ஒரு வழியா. மெல்ல விடை கொடு மனமே, இந்த நினைவுகள் கனமே. நானும் வீரொன்று ரூபாயும் சுற்றி பார்த்துட்டேன். சப்பாத்தி கூட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி என்ன கதைன்னு தெரியல. நானும் சரி வேறு வழி இல்லாமல் பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த நாளை முடிச்சுக்கிட்டு தான். நீங்கள் அடிக்கடி பரோட்டா திங்காதீங்க.